சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே ரவி சுருதியும் வந்து பாட்டிக்கு தெரியாமல் பேசுகிறாங்க. அதே மாதிரி மீனாவும் முத்துவும் தெரியாமல் பேசிக்கிறாங்க. அப்போது அண்ணாமலைகிட்ட பாட்டி சொல்கிறாங்க, இங்கே பாருடா அண்ணாமலை, இன்னும் எப்படின்னாலும் ஒரு 5-6 வருஷத்தில் நீனும் வந்து வேலையை விட்டு நின்ற போகிற. அதுக்கு முன்னாடி அவன் பையன்மாருக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் உனக்கு நினப்பு இல்லையா அப்படிங்கும்போது, ஆமாம்மா பண்ணி வைக்கணுமா, அதுக்கேற்ற பொண்ணுங்களுக்கு கிடைக்கணும்லாமா அப்படிங்கும்போது, ஏன்டா அங்கங்கே போகணுன்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டில் தான் விஜயா சொந்தக்காரங்க 2 பிள்ளைங்க இருக்குல்ல, அது நல்ல படித்த பிள்ளைகளாக இருக்குவா. அது போக ஏதாவது ஒரு வேலை செஞ்சு புருஷனை காப்பாற்றணும்னு நினைக்குவா. இப்போ ஒருப்பட்ட பிள்ளைகள் கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும்டா. அந்த மீனான ஒரு பிள்ளை இருக்கல, அவங்களாம் ரொம்ப தங்கமான பிள்ளையாக இருக்குது. அந்த 2வது பிள்ளை கொஞ்சம் வாய் பேசுது, மற்றபடி ரொம்ப நல்ல பிள்ளையாக தான் இருக்குது அப்படிங்கும்போது, ஆமாம்மா இந்த 2 பிள்ளைகளும் நம்ம மக்கமாருக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நல்லது தான். அவங்க அப்பா அம்மாவுக்கு என்ன விருப்பம்னு தெரியலையே அப்படிங்கும்போது, அதுவும் சரி தான், யார் யார் மனசில் என்ன இருக்கோ அப்படின்ட்டு இருக்காங்க. இங்கே சீதாவை வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு அருண். சீதா நான் வந்து 1 மாதம் லீவ் போட போகிறேன் அப்படிங்கும்போது, எதுக்குங்க அப்படிங்கும்போது, நீனும் லீவ் போடு அப்படிங்கும்போது, ஏங்க 1 மாதம் எனக்கு எப்படிங்க லீவ் தருவாங்க அப்படிங்கும்போது, கண்டிப்பாக நான் ஆஸ்பத்திரியில் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னது மட்டும் இல்லாமல் ஆஸ்பத்திரியில் போய் பேசுகிறாரு. இந்த மாதிரி 1 மாதம் லீவ் வேணும், நானே என் வீட்டம்மா வந்து மனசு விட்டு பேசவே இல்லை, எங்களுக்கு இன்னும் பிள்ளைகள் எதுவும் இல்லை, நாங்கள் அதனால் இன்ப சுற்றுலா போக போகிறோம், எங்களுக்கு 1 மாதம் லீவ் வேணும் அப்படின்னா, சரி ரைட்டு நீங்கள் இப்படி வந்து கேட்குறீங்க கொடுக்குறோம் அப்படின்றாங்க. இந்த இதையும் வச்சுக்கிட்டு இந்த பேப்பரையும் வச்சுக்கிட்டு நேராக ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. போயிட்டு இந்த மாதிரி, சார் நான் கல்யாணம் முடிஞ்ச புதுசில் ஒரு பக்கம் போகல வைக்கல, கொஞ்ச நாளில் எங்கள் அம்மாவும் இல்லாமல் போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அந்த மன சங்கடத்துலேயே இருந்துட்டேன் சார். என் பொண்டாட்டி நான் நல்லாவே பார்த்துக்கல, அவளை பாடாப்படுத்தியிருக்கேன். இப்படி இருக்கிற நேரத்தில் அவளுக்கு எனக்கும் ஒருத்ததில் அவள் வீட்டுக்கு போயிட்டா, இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கா, அவளை நான் சந்தோஷமாக இருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கும்போது அதிகாரி சொல்லுதாங்க, இங்கே பாரு அருணே, இப்படிலாம் நீ லீவு கேட்க மாட்டியா, குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்க மாட்டேன் நான் நினச்சிருக்கேன். கண்டிப்பாக நான் உனக்கு ஒரு அண்ணன் முறையில் நான் வந்து என்ன செய்கிறேன், உனக்கு லீவு தரேன், நீ சந்தோஷமாக போய்ட்டு வா அப்படின்னு சொல்லி 1 மாதம் லீவு கொடுத்துட்றாங்க. வீட்டு வந்தோன்னே சீத்தாட்ட நான் சொன்னோம்ல உனக்கு 1 மாதம் லீவ் வாங்கிட்டேன் அப்படிங்கும்போது, அது எப்படிங்க நடக்கும் அப்படிங்கும்போது, இந்த பேப்பரை பாரு அப்படிங்கிறாங்க. பார்த்தோன்னே ஆமாங்க எனக்கு எப்படிங்க லீவ் வாங்கினீங்க, சரிங்க உங்களுக்கு இந்த பேப்பரை பாரு அப்படிங்கிறாங்க. எப்படிங்க அப்படிங்கிறாங்க. உண்மையாக தான் நம்ம பாட்டில் என்ன செஞ்சிடலாம், எங்கேயாவது போயிட்டு வரலாம் அப்படிங்கும்போது, எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி 2-3 இடத்த எழுதி போட்டு சீட் எடுக்காங்க. அப்போ காஷ்மீர் போய்ட்டு வரலாம்னு அதில் வருது. ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கு முத்துக்கும் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, சீதா இந்த மாதிரி என் வீட்டுக்கார் 1 மாதம் லீவ் போட்டிருக்காருக்கா, நானும் 1 மாதம் லீவ் போட்டிருக்கோம், 2 பேரும் வெளியூருக்கு போய்ட்டு வரலான்னு பார்க்குறோம், 4 இடம் சுற்றி பார்த்துட்டு வரலான்னு இருக்கோம், இன்ப சுற்றுலா நாங்கள் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் போகலக்கா, இப்போ போக போகிறோம் அப்படிங்கும்போது, ரொம்ப சந்தோஷம்டி போய்ட்டு வா, அருண் மாறிட்டாரா அப்படிங்கும்போது, ரொம்பவே நல்லாவே மாறிட்டாருக்கா, கிச்சனில் வந்து எனக்கு சமைச்சுலாம் கொடுக்குறாருக்கா, அவருக்கு வெந்நி கூட போட தெரியாது, இப்போ எனக்கு எப்படி சமைக்கணும்னு கேட்டு உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லி அவராக பண்ணி தராரு, சாப்பாடு நல்லா இல்லை அப்படின்னா கூட அவரோட அன்பு நல்லா இருக்குக்கா, நான் போயிட்டு வரேங்க அப்படிங்கும்போது, ரொம்ப சந்தோஷம்டி போயிட்டு வா அப்படிங்கும்போது, ஏக்கா சத்யா எதுவும் ஃபோன் பண்ணானா அப்படிங்கும்போது, ஒரு ஃபோனும் பண்ணல, ரேகா வீட்டில் தான் இருக்கேன்னு சொல்கிறான், எனக்கும் அம்மாவுக்கும் மனசுக்கு சரியில்லடி, அந்த சிந்தாமணியும் அவங்க அப்பாவும் ஏதாவது ஒன்று பண்ணி தான் வந்து சத்யாவையும் அங்கே ரேகாவையும் இருக்க வச்சுருப்பாங்க, இந்த ரேகா பிள்ளை புரிஞ்சுக்கிட்ட மனநிலை இப்போ இல்லை, அவங்க அப்பாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நினைக்குது, சரி அவளாக புரிஞ்ச பிறகு 2 பேரும் வந்துட்டு போகிறாங்கன்னு விட்டுட்டேன் அப்படிங்கிறாங்க. சரிக்கா ஏதாவது ஒன்றா நீ அம்மையை பார்த்துக்காக்கா, நானும் வெளியூர் போகிறோம்லக்கா அப்படிங்கிறாங்க. சரி போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க. முத்துக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. முத்துக்கு ரொம்ப சந்தோஷம். அருணுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி லீவுக்கு வாங்கினது ரொம்ப சந்தோஷம், சீதாவை சந்தோஷமாக நீங்கள் பார்த்துக்கிட்டதில் ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கும்போது, இல்லை முத்து இது நாள் வரையிலும் நான் பெரிய அளவில் படிச்சிருக்கேன், நல்ல பெரிய வேலை பார்க்கேன், நீங்கள்லாம் வந்து காரு தானே ஓட்டுதீங்க, நீங்கள் சரியாக படிக்கல வைக்கல, இவங்களாம் ஜவளப்பாடியா அப்படியா இப்படியான்னு நான் பல முறை நான் வந்து சீதாட்டின்னு சொல்லியிருக்கேன், ஏன் நம்ம அத்தை வீட்லேயும் சொல்லியிருக்கேன், இப்போ தான் புரியுது பணம் காசு பதவி எல்லாம் தேவையே இல்லை, உண்மையான அன்பு இருந்தாலே ஜெயிக்கலாம், புருஷன் பொண்டாட்டியாக சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு தேவை வந்து அன்பு மட்டும்தான் அப்படின்னு இப்போ தான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், சீதா இல்லாத அந்த நிமிஷத்தில் நம்மளுக்கு யாருமே இல்லை, நம்மளுக்கு சீதா தான் இருக்கால்ல, இப்போ அவளை நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லி அவள் இல்லாத நிமிஷத்தில் தான் தோணுச்சு, எல்லாமே மனசை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து இப்படி இருக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சு தான் நான் சீதாவை வந்து கூப்பிடவே வந்தேன், நீங்களும் சீதா அப்படி இருக்கட்டும்னு விடாமல் என்கிட்ட கொண்டு சேர்த்து வச்சிங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கும்போது, நாங்கள் பண்ணுறதெல்லாம் வந்து சாதாரண விஷயம், நீங்கள் கூடவே இருந்து பார்க்க போகிறீங்க, நல்லா பார்த்துக்கோங்க, பார்த்து கவனமாக போய்ட்டு வாங்க எங்கேனாலும் அப்படிங்கிறாங்க. சரிங்க போய்ட்டு வரோம் அப்படிங்கிறாங்க. இங்கே மனோஜுக்கு நிம்மதியே இல்லை, சாமியாரை தேடி மறுபடியும் போயிருக்காங்க. என்னப்பா 1க்கு 2 கல்யாணம் முடிச்ச, நிம்மதி இல்லையா அப்படிங்கிறாரு சாமியார். உடனே இது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படிங்க, எல்லாம் தெரியும்பா, 2 கல்யாணம் முடிச்சுட்டேன், 2 பொண்டாட்டி கூடயும் வாழ முடியல, வடக்கையும் தெற்கையும் லாந்துத என்ன, அது போக ஒரு பக்கம் பணம் குவிஞ்சு கிடக்கு, இன்னொரு பக்கம் பணமே இல்லை,
பணம் குமிஞ்சிருக்க இடத்துல கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொல்ல முடியல. பணம் இல்லாத சைடு உன்னைய வந்து வச்சுக்கணும்னு நினைக்காங்க. இதில் என்னத்துக்கு நீ ஆக போகிறன்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கும்போது, அதனால தான் உங்கள்கிட்டயே வந்திருக்கேன். ஏதாவது ஒரு வழியை சொல்லுங்கள் சாமியாரே அப்படிங்கிறாங்க. இதுக்கு இருக்க ஒரே வழி இது தான். 2 பேரையும் கூப்பிட்டு பேசி புரிய வை அப்படிங்கும்போது, அதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் பேசினா 2 பேருக்கும் புரியாது. நான் சிந்தி சீரழிஞ்சு போவேன். ஒருத்தி மாசமாக இருக்காங்க, ஒருத்தி நான் இப்போ தான் ஒரு நாள் கல்யாணம் முடிச்சிருக்கிறாங்க. அதுபோக அந்த பிள்ளைய கூட, அந்த கனகா பிள்ளைய கூட சமாளிச்சிட முடியும். ஆனால் என் அம்மா சமாளிக்கிறது தான் ரொம்ப சங்கடம் சாமி. இதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படிங்கும்போது, உன் கதையை கேட்கும்போது எனக்கே எப்படி சமாளிக்கணும்னு தெரியல. நான் யோசித்து வச்சுருக்கேன், நாளைக்கு வா அப்படிங்கிறாங்க. என்ன சாமி உங்களுக்கு எல்லாம் தெரியும், எனக்கு ஏதாவது வழி சொல்லுவேன்னு பார்த்தா நாளைக்கு வாங்கன்னு சொல்லிட்டீங்களே அப்படிங்கும்போது, நாளைக்கு வாயா சொல்கிறேன் கிளம்பு அப்படிங்கிறாங்க. இந்த கடையில் வந்து உட்காந்துருக்காங்க. அப்போ சந்தோஷம் வந்து, என்னையா சாமியாரை பார்க்க போனோன்னு என்ன பார்த்துட்டு வந்துட்டியா அப்படிங்கும்போது, அதை ஏன் கேட்குற, எனக்கு குழப்பமாக இருக்குன்னு அவர்கிட்ட கேட்டால் அவருக்கே குழப்பமாக இருக்கும் போல், நாளைக்கு வான்னு சொல்லிட்டாரு அப்படிங்கும்போது, எதையுமே நம்பிக்கையாக செய்ய மாட்டேயா, ஒரு ஆள் பெரிய ஆள் சொல்லுதுன்னா நாளைக்கு வான்னு சொன்னால் போக வேண்டியானே அப்படிங்கும்போது, அதானே நான் நாளைக்கு நாளான்னைக்கு அலைகிறேன், நீ கடையில் உள்ள பணத்தெல்லாம் ஆட்டே போட்டு நீ இருக்கலான்னு நினைக்கியா அப்படிங்கும்போது, என்னையா பேசிகிட்டு இருக்க, கேமராலேருந்து எல்லாமே வச்சுருக்க, இங்கே எவ்வளோ வருமானம் வருது போகுதுன்னு உனக்கு தெரியும், நம்ம கடையில் மற்ற கடை மாதிரி என்ன வியாபாரம் ஆகுது அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட மனோஜ், ஆமாம் என்னை சம்பாதிக்க எங்கே விட்றீங்க அப்படிங்கும்போது, முதல்ல ஒரு கல்யாணத்துக்கு 2 கல்யாணம் முடிக்கும்போது யோசிக்கணுமியா அப்படிங்கும்போது, நீங்கள்லாம் சொல்லி தானே நான் கல்யாணம் முடித்தேன் அப்படிங்கும்போது, நாங்கள் 1000 சொல்லுவோம்யா, கல்யாணம் முடித்தவன் நீ, உனக்கு ஏதாவது சிக்கல்னா நீ தானேயா பார்க்கணும், நாங்களாயா பார்க்க முடியும், அந்த ரோகிணிலாம் பயங்கரமான ஆள் அப்படின்னு பேசிக்கும்போது, ரோகிணி கடைக்குள்ளே வராங்க. ஆகா ரோகிணிலாம் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு, மனோஜ் உன் பொண்டாட்டி வராங்க அப்படிங்க. யார், கனகாவா, சரி அந்த ஃப்ரிட்ஜை பூரா காமி அப்படிங்கிறாங்க. ஃப்ரிட்ஜெல்லாம் வந்து காமிச்சா இவங்க அசர மாட்டாங்க அப்படிங்க. இப்போ வேறு எதுவும் வாஷிங் மிஷின் எதுவும் காமிக்க சொல்கிறாங்க, போய் காமி அப்படிங்கிறாங்க. சொல்லுதே கேளையா, அங்கே ரோகிணி வராங்கய்யா அப்படிங்கிறாங்க. ரோகிணி நீ எதுக்கு வந்த அப்படிங்கும்போது, மனோஜ் என்ன மறந்துட்டிங்களா, ஆஸ்பத்திரிக்கு இன்றைக்கி போகணுன்னு நான் சொல்லியிருந்தோம்ல நேற்றே அப்படிங்கிறாங்க. ஆகா நம்ம வேறு மறந்து விட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ தான் நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தேன், ரொம்ப வசதியாக இருக்குது, நாளைக்கு போவோமா அப்படிங்கும்போது, இங்கே பாரு மனோஜ், என்றைக்கு அவங்க வர சொல்லியிருக்காங்களோ அன்றைக்கி தான் போக முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே அப்படியா சரி வாரேன் அப்படின்னு சொல்லி ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க. அங்கே வரிசையில் உட்காந்துட்ருக்காங்க. அங்கே அந்த ஆஸ்பத்திரியில் சீத்தா இல்லை. இங்கே மனோஜுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி இருக்குது. இது வந்து சீத்தா வேலை பார்க்கக்கூடிய ஆஸ்பத்திரிலாம் கண்டிப்பாக வந்து சீத்தா பார்த்துட்டான்னா முத்துக்கிட்டே மீனாக்கிட்டே சொல்லிடுவாங்களே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அங்கே வேலை பார்க்குற பிள்ளைகிட்ட கேட்காங்க. சீத்தான்னு ஒரு பிள்ளை வேலை பார்த்துச்சுலாம், இப்போ இருக்கா இல்லையா அப்படிங்கும்போது, அந்த பொண்ணு 1 மாதம் லீவ் போட்டிருக்கு, அவங்க ஏதோ டூருக்கு போகிறாங்களாம், அதனால் வந்து இப்போ வரமாட்டாங்க 1 மாதத்துக்கு அப்படிங்கிறாங்க. எப்பா ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. என்ன மனோஜ் என்ன கேட்டு வரீங்க, பிள்ளை நல்லா இருக்கா அப்படின்னா கேட்குங்க அப்படிங்கிறாங்க. இல்லை இந்த ஆஸ்பத்திரி தானே சீத்தா வேலை பார்க்கா, அதான் இருக்காளா இல்லையான்னு கேட்டேன் அப்படிங்கும்போது, அவ்வளோ எதுக்கு கேட்கீங்க நீங்கள் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. அந்த முத்துக்கும் மீனாவுக்கும் நீங்கள் வந்தது தெரிஞ்சிடக்கூடாதுன்னு தானே கேட்குங்க, அவங்க இல்லையா லீவில் தான் இருக்கலாம், நான் கேள்விப்பட்டேன் அப்படிங்க. உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கும்போது, நான் சீத்தாவுக்கு கால் பண்ண வரதுக்கு முன்னாடி, சீத்தா நீ அந்த ஆஸ்பத்திரியில் இருந்தால் நான் கொஞ்சம் ஏதாவது உதவி பண்ணுவேன் அப்படின்னு நான் சொன்னேன். இல்லைங்க நான் லீவ் போட்டேன் 1 மாதம், நான் வர மாட்டேன், நான் வந்து என் வீட்டுக்காரோட இன்ப சுற்றுலா போகிறேன்னு சொன்னாங்க அப்படிங்கும்போது, இன்ப சுற்றுலா அவ்வளோ காசு அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கும்போது, மனோஜ் நீங்கள் அடுத்தவங்க கதை எதுக்கு வாங்க, நம்ம நம்பரை கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்காங்க. உடனே பார்த்துட்டு, ரோகிணி இது யார் அப்படிங்கிறேன், என் ஹஸ்பண்ட் அப்படிங்கிறாங்க. அப்படியா, இப்படி தான் புருஷன் வந்து பொண்டாட்டி கூட அப்பப்போ வரணும், ஒன்றாவே வரணும் போகணும். ரோகிணி 2 வாட்டி ஒத்தியில் வந்தாங்க. உங்கள் வீட்டுக்காரர் இருக்கார்லாமா, அவர் தானே கூப்பிட்டு வரணும், நீங்கள் ஏதாவது ஒன்று அவர்கிட்ட தானே நாங்கள் சொல்ல முடியும்னு சொன்னோம். மனோஜ் கையை கொடுங்க அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. ரோகிணிக்கு இருக்குது 2 பிள்ளை, நல்லா பார்த்துக்கோங்க அப்படிங்கிற. என்ன மேடம் சொல்கிறீங்க அப்படிங்க. ஆமாம் 2 பிள்ளை, உங்களுக்கு இப்படி ஒரு சந்தோஷம் கிடச்சிருக்கு, அதனால் நல்லா பார்த்துக்கிடுங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் மனோஜ் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்து ரொம்பவே யோசிக்காங்க. 1 சமாளிக்கிறது கஷ்டம், இது 2 அப்படின்ட்டு. உடனே மனோஜ் பார்த்தியா மனோஜ், நான் உன்னை அந்தளவுக்கு விரும்புகிறேன், இரட்டிப்பாக நான் உன்னை வந்து விரும்புகிறேன்னு நிரூபிக்கிறதுக்கு தான் இப்படி கடவுள் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் மனோஜ் ஒன்றுமே சொல்ல முடியாமல் முழிக்காங்க. மனோஜ் இனிமையாவது உன் வீட்டில் போய் சொல்லு, நான் தான் வந்து ரோகிணிக்கு பிள்ளைக்கு உண்டான அப்பன், நீங்கள் அவங்கள சீக்கிரம் ஏற்றுக்காங்கன்னு உங்கள் அம்மாட்ட சொல்லுங்கள், என்றைக்கு நீ வந்து என்னை வந்து நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு போறியோ அன்றைக்கி தான் நான் உண்மையிலே சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ரோகிணி அதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ மனோஜ் நான் ஒன்று பண்ணுறதை நீ பண்ணுற, நான் ஒன்று பண்ண சொல்கிறேன், அதை பண்ணு, நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படிங்கும்போது, என்ன பண்ணணும்னு சொல்லி ரோகிணி அப்படிங்கிறாங்க. எனக்கு தனியாக ஒரு வீடு பார்த்து விடு, அந்த வீட்டில் நீனே வந்து இருந்துரு, எனக்கு ஒன்றுமே இல்லை, வாரத்தில் 5 நாள் இங்கே 2 நாள் போய் உங்கள் அம்மாவே பாரு வை, நான் ஒன்றும் சொல்லலை அப்படிங்கிறாங்க. அதுக்கு வாய்ப்பே இல்லை,
7 நாள் எங்கள் வீட்டுக்கு நான் போகலன்னா அவ்வளோதான். அந்த முத்து மீனாவும் இல்லாததும் பொல்லாததுன்னு சொல்லி என்னை அந்த வீட்டிலே இருக்கக்கூடாம ஆக்கிடுவாங்க. ஏற்கனவே அந்த வீட்டுக்காக 38 லட்ச ரூபா அவங்க தான் வந்து கடன் வாங்கி இந்த வீட்டை மீட்டிருக்கோம் அப்படி இப்படின்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் உன் கூட இருக்குது தெரிஞ்சால் அவ்வளோதான். அந்த வீட்டையே எங்கள் அம்மாட்ட என்ன செஞ்சுடுவாங்க, எழுதி வாங்கிவிடுவாங்க. அப்படிங்கும்போது மனோஜ், அப்போ உங்களுக்கு சொத்து தான் பெரிய விஷயமா? நானும் என் பிள்ளையும் உங்களுக்கு பெரிய விஷயம் இல்லையா அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு ரோகிணி, எங்கள் அம்மா சொல்லதை நான் கேட்க முடியும். நீ ஆஸ்பத்திரி கூப்பிட்டு நான் வந்துட்டேன். உனக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னால் நான் ஒரு பணக்காரியை பார்த்து கல்யாணம் பண்ண போகிறேன். அப்படி பண்ணோம்னா அதில் வர பணத்தை உனக்கு பாதி தரப்போகிறேன் அப்படிங்கும்போது, மனோஜ் அப்போ கூட நீங்கள் உழைச்சி எனக்கு தர மாட்டீங்க. யார்கிட்டையாவது ஆட்டை போட்ட பணத்தை எனக்கு தருவீங்களா, வைப்பீங்களா? அது போக இனி வேண்டான்னு நீங்கள் சொல்லுவீங்களா? என் பிள்ளை வந்த பிறகு நீ வேண்டான்னு சொல்லுறதுக்கு உங்களுக்கு ஆயிடுச்சுல, உங்களை மறுத்தி பார்த்துக்கோங்க. எனக்கு கோவம் வந்துச்சுன்னா அவ்வளோதான் அப்படிங்கிறேன். வீட்டில் விட்டு போகிறேன்னு சொல்லி காரில் இறக்கி விட்டுட்டு இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இருந்து யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தேவிகா கேட்குறாங்க, என்ன மாப்பிள்ளை, யாரோ காரில் இறக்கி விட்டு போகிறீங்க, அவங்கள நான் சரியாக பார்க்கல. இன்னும் நல்ல வேலை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை ஆண்டி நடந்து வந்துட்டு இருந்தாங்க, மாதமாக இருக்க ஆள்களுக்கு ஒரு மாதிரி வந்தாங்க, மனசு கேட்கல, தான் ஏற்றி கொண்டு இறக்குனேன் அப்படிங்கும்போது, மாப்பிள்ளை உங்கள் மனசு யாருக்கும் வராது. இப்பேற்பட்ட மனசு இருக்கிறவர் தான் என் மகளை கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் மக சீக்கிரம் நல்லா வந்துடுவா மாப்பிள்ளை. மாப்பிள்ளை எப்போ நீங்கள் வந்து நம்ம வீட்டோடு இருக்குன்னு நினைக்கிங்க அப்படிங்கும்போது, ஆண்டி எனக்கு இருக்க சிக்கல்லாம் வந்து முடிஞ்சிட்டுனா கண்டிப்பாக நான் வந்து உங்கள் வீட்டிலே இருந்துருவேன் அப்படிங்கும்போது, உங்கள் வீடுன்னு சொல்லாதீங்க மாப்பிள்ளை, அது உங்கள் வீடு. நாங்கள் கொஞ்ச நாள் தான் இருக்க போகிறோம். அதுக்கப்புறம் எங்கள் சொத்து பத்து எல்லாமே உங்களுக்கும் கனகாவுக்கும் தானே. என் வீட்டுக்காரரு பெரும்பாலும் ஃபாரினில் தான் இருக்கார். நானும் அங்கே தான் போகலான்னு பார்க்குறேன். கனகாவுக்கு மட்டும் சரியாக வந்துட்டுனா நீங்கள் 2 பேரும் சொத்தை பார்த்துக்காங்கன்னு நான் கிளம்பி போயிடுவேன் அப்படிங்கிறாங்க. ஆண்டி சீக்கிரம் கனகாவுக்கு சரியாகக்கூடிய வேலையை பாருங்கள் அப்படிங்கும்போது, மாப்பிள்ளை அது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் தான் அவ்வளோ ஆஸ்பத்திரி கூட்டி போகிறது வாரது எல்லாம் பண்ணணும் அப்படிங்கும்போது, இன்னொரு வாட்டி ஆஸ்பத்திரி போகணுமா அப்படிங்கிறாங்க. எப்போ ஆஸ்பத்திரி போனீங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணிக்கு ஆஸ்பத்திரி போனோன்னு நினச்சிட்ருக்காங்க. மாப்பிள்ளை இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், நாளைக்கு ஆஸ்பத்திரி போகணும், நீங்கள் தான் கூப்பிட்டு போகணும் அப்படிங்கிறாங்க. நான் எப்படி அப்படிங்கும்போது, நீங்கள் தான் கூப்பிட்டு போகணும் மாப்பிள்ளை, எனக்கு வேலை இருக்குது அப்படிங்கிறாங்க. இங்கே மனோஜுக்கு மேலும் மேலும் கடுப்பு. ரோகிணி இன்றைக்கி ஆஸ்பத்திரி கூட்டி போயிருக்கு, நாளைக்கு அவ்வளோ கூப்பிட்டு போகணும், அப்புறம் என்ன ஆகுது தெரில அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. மறுநாள் வந்து கனகாவை ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போன எல்லா செலவையுமே தேவிகா ஏற்றுக்கிறாங்க. அப்போ கனகாவோட அம்மா தேவிகா சொல்கிறாங்க, மாப்பிள்ளை எங்களுக்கு வசதி நிறைய இருக்குது தான், ஆனால் கனகாவுக்கு பண்ண செலவை நீங்களாக உங்கள் பிஸ்னஸ்லேருந்து பண்ணிங்கன்னா கனகா சந்தோஷப்படுவார்ல அப்படிங்கும்போது, ஆண்டி எனக்கு அதுக்கு ஆசை தான், இப்போதைக்கு எனக்கு அதுக்கு வாய்ப்பு இல்லை ஆண்டி, என்கிட்ட சுத்தமாக பணம் எதுவும் இல்லை அப்படிங்கும்போது, சரி கவலைப்படாத மாப்பிள்ளை, இந்த பணத்தை கொடுத்து நீங்கள் கட்டுங்க, இன்னும் வருகின்ற காலங்களில் நீங்கள் பாருங்கள், ஏன்னா எவ்வளோ தான் கோடி ரூபா பணம் இருந்தாலும் பொஞ்சாதிக்கு செய்கிறது நீங்கள் தானே செய்யணும் அப்படிங்கும்போது, சரி ஆண்டி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ரைட்டு வீட்டுக்கு வந்தோடனே விஜயா சொல்கிறாங்க, டேய் நாளைக்கு நான் ஆஸ்பத்திரி போகணும் அப்படின்னு. என்னம்மா நினச்சிட்ருக்கீங்க? நேற்று நான் ரோகிணி ஆஸ்பத்திரி போகணுங்க, இன்றைக்கி நான் கனகா போகணுங்க, நாளைக்கு நீங்கள் போகணுங்க, நான் ஆஸ்பத்திரிக்கு அலைஞ்சிருந்தால் பிஸ்னஸ் யாரை பார்க்குது அப்படிங்கிற. என்னடா சொல்லிட்டு இருக்க? ரோகிணிக்கு ஆஸ்பத்திரிக்கு போனவங்க, கனகாவுக்கு போனாங்க, கனகா யாருடா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட முத்து, டேய் இப்போ என்ன சொன்னேன் அப்படிங்கிற. ஒன்றும் சொல்லலடா அப்படிங்கிறாங்க. என்னமோ சொன்னேன் அப்படிங்கும்போது விஜயா, மனோஜ் எப்படியாவது காப்பாற்றி விடுவாங்களா? டேய் அவன் ஒன்றும் சொல்ல, நீ கிளம்பு அப்படிங்கும்போது, நீங்கள் தானம்மா பேசியிருந்தீங்க, எனக்கு நல்லாவே கேட்டுச்சு. ரோகிணி ஆஸ்பத்திரி கூட்டி போனாங்கிற, அப்போ கனகாவை கூப்பிட்டு போகிறாங்க. எத்தனை பேர் தான் கூப்பிட்டு போகிற? என்ன தான் நடக்கு? நீ அந்த ரோகிணிக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னாலும் நீ தான் அப்போ அந்த பிள்ளைக்கு அப்போ அப்படின்னு சொல்லி ஆஸ்பத்திரி கூட்டி போறியா அப்படின்னா விஜயா, டேய் என்னடா அப்படின்னு சொல்லி மனசு கேட்குறாங்க. ஏம்மா நான் ஏதோ ஒரு கோவத்தில் சொல்லிட்டேம்மா, எனக்கு ஆஸ்பத்திரி போவதெல்லாம் பிடிக்காதும்மா, அதான் நான் அப்படி சொல்லிட்டேன். நீங்கள் உங்களுக்கு தெரியுமில்லம்மா, நான் சின்ன பிள்ளைலேருந்து ஆஸ்பத்திரி போகிறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகும்னு சொல்லிட்டு அதான் சொன்னம்மா அப்படிங்கிறாங்க. டேய் நாளைக்கு போகணும் அப்படிங்கிறாங்க. சரிம்மா போகலாம் அப்படின்னு சொல்லி ரூமில் போய் ரொம்ப சோகமாக உட்காந்துருக்காங்க. பின்னாடி பாட்டி போய்ட்டு, டேய் இப்போ என்ன வேலை எதுவும் கிடச்சிட்டா கிடைக்கல அப்படிங்கும்போது, பாட்டி நான் தான் சொன்னோம்ல ஒரு வேலை கிடச்சிருச்சு அப்படிங்கும்போது, வேலை கிடச்சிருச்சுல, உனக்கு ஒரு பொண்ணு பார்க்கணும், என்ன கிராமத்தில் ஒரு பொண்ணை பார்த்து வச்சுருக்கேன், அந்த பொண்ணு 12 வரைக்கும் படிச்சிருக்கா, அப்பனுக்கு காணி நிலம் இருக்குது, என்ன உனக்கு வேலை கிடச்சிட்டுங்க, வேலையை பாரு, வேலை இல்லையா அந்த விவசாயத்தை பார்த்துக்கிட்டு அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி நல்ல மாதிரி இரு, அவங்க நம்ம சொந்தக்காரங்க தான், நான் கேட்டால் பொண்ணு தந்துடுவாங்க அப்படிங்கிறாங்க. பாட்டி எனக்கு கிராமத்தில் உள்ள பொண்ணுலாம் வேண்டாம், சிட்டியில் உள்ள பொண்ணு தான் வேணும் அப்படிங்கும்போது, டேய் இப்படி தான் கொள்ள பேர் பட்டணத்தில் தான் கல்யாணம் பண்ணுவேன், பட்டணத்தில் தான் கல்யாணம் பண்ணுவேன் இருக்காங்க. யாருக்கு எங்கே அமையுதோ அங்கே தான் அமையும். பொண்ணியை பொறுத்த மட்டும் நீ ரொம்ப ஆசைப்படுத்துவேன், வார பிள்ளையும் அப்படி ஆசைப்படுத்த பிள்ளை நிறைய இடத்துக்கு போகணுன்னு நினைக்க பிள்ளைலாம் லாய்க்கப்படாது. ஒரு இடத்துல இருந்து பக்குவமாக ஆளுது பிள்ளை தான் லாய்க்குன்னு நான் நினைக்கேன். இந்த வீட்டுக்கு வரக்கூடிய மூத்த மருமகம் ஒரு பக்குவமான ஆளாக இருக்கணும், அப்போனா தான் அண்ணன் தம்பியெல்லாம் அனுசரித்து போக முடியும். உங்கள் அப்பனா தான் இருக்காவா, பாட்டி நான் இருக்கேன், கிராமத்தில் நம்மளுக்கு சொத்து பத்துங்களும் இருக்குது, அதையும் பார்க்கணும்னா கொஞ்சம் பக்குவமான வாழ்க்கை வேணும்டா,
பரபரப்பான வாழ்க்கையில் இருந்துக்கிட்டு அண்ணன் தம்பியில் மேனேஜ் பண்ணதுக்கு ரொம்ப சங்கடம். அதனால் நீ வந்து அந்த நான் சொல்லுறதையும் கேளு, அந்த பிள்ளையை கல்யாணம் பண்ண பாரு அப்படிங்க. பாட்டி அதெல்லாம் எனக்கு லாயக்கப்படாது வைக்காது அப்படின்னோடனே, சரிடா நான் அண்ணாமலைட்ட பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அண்ணாமலைட்ட சொல்லுதாங்க. இங்கே பாருடா அண்ணாமலை, நான் சொன்ன மாதிரி மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியதான் அப்படிங்கும்போது, சரிம்மா பார்ப்போம் அப்படின்ட்டு இருக்காங்க. இங்கே நைட்டு முத்து மீனாவும் பேசணும் வைக்கணும்னு சொல்லி மொட்டை மாடியில் போய் நாசுக்காக பேசுகிறாங்க. ரவியும் சுருதியும் அவங்க ரூமில் பார்த்துக்கிறாங்க. இங்கே முத்து மேலே பார்த்து இவ்வளோ நேரத்துக்கு போகிறான். பின்னாடி அந்த பிள்ளையும் போது என்ன அப்படின்னு சொல்லி பாட்டி வராங்க. இவங்க 2 பேரும் குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கும்போது, ஒன்றும் இல்லை பாட்டி அப்படிங்கிறான். ஒன்றும் இல்லையா, இன்னும் கல்யாணம் முடியாத பிள்ளை, அவனும் கல்யாணம் முடியாத பையன், 2 பேரும் குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்கீங்க. உன் தங்கச்சி எங்கே அப்படிங்கிறாங்க. ரூமில் இருக்கா அப்படிங்கிறாங்க. தானே நீ ரூமில் கொண்டு விடுதான்னு சொல்லி ரூமுக்கு கொண்டு போகிறாங்க. அங்கே ரவியும் சுருதியும் இருக்காங்க. இதை பார்த்தோன்னே பாட்டிக்கு சரியான கடுப்பாயிருது. அண்ணாமலை அப்படின்னு சொல்லி கணக்காங்க. உடனே என்னம்மா என்னாச்சு அப்படிங்கிறாங்க. நான் சொல்லலை, வயசு பிள்ளையில இந்த வீட்டில் வைக்கிறது வயசு பிள்ளையில் இருக்குது சரி கிடையாதுன்னு சொல்லிட்டு பஞ்சு நெருப்பும் வந்து என்னடா செய்யும், பற்றிக்கு தானடா செய்யும், இங்கே பற்றிக்கிறச்சிடா அப்படிங்கிறாங்க. என்னம்மா புரியலை அப்படிங்கிறாங்க. அங்கே முத்து மீனாவும் மாடியிலேருந்து குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. அது தப்புமா, வாமான்னு ரூம்பு கூப்பிட்டு வந்தால் அங்கே ரவியும் சுருதியும் பேசிகிட்டு இருக்காங்க. என்னடா நடக்குது அப்படிங்கும்போது, உடனே எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கிறேன். எனக்கு நல்லாவே புரியுதுடா, ரவியும் படித்து முடிச்சிட்டோம்னு நேற்று சொன்னான். ஏதாவது வேலையை தானே பார்க்க போகிறான், 1 மாதம் 2 மாதம் நம்ம வேணால் சாப்பாடு போட்டுக்கிட்டு புருஷனுக்கு கொண்டாடிக்கும், அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம், இந்த முத்துக்கு மீனாவுக்கும் ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம், எப்போனா வர சொல்லு, நம்ம பேசி முடிச்சிடுவோம் அப்படிங்கும்போது, சரிம்மா வர சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே முத்து மீனாவும் சிரிக்காங்க, ரவியும் சுருதியும் சிரிக்காங்க. இங்கே விஜயாவுக்கு சரியான கடுப்பாக இருக்குது. ஏங்க உங்கள் அம்மாவுக்கு புரிஞ்சுட்டு பேசுதா புரியாமல் பேசுதா, நானே சொல்லி புரிய வச்சுட்டா அப்படிங்கும்போது, விஜயாங்க பாரு, நீ வந்து அவங்களுக்கா புரிய வைக்கணும்னு ஏதாவது பண்ணால் விபரீதமாக ஆகி போயிடும். நீ வந்து என்ன செய்யக்கூடாது, தேவையில்லாத எதுவும் பண்ணக்கூடாது, உன் வேலை ஏதோ அதை மட்டும் பாரு அப்படிங்கிறாங்க. இங்கே பரஸ்ட்டை பேசுகிறாங்க. பேசிங்க மாதிரி நம்ம ஃப்ரெண்டு எங்கள் அம்மாவுக்கு தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க, அதில் யாராவது ஒரு ஆளாக வந்து நல்லா ஆக்ட் பண்ணுறவங்கள கூப்பிட்டு வந்து முத்துக்கு மீனாவுக்கும் ரவிக்கும் சுருதிக்கும் கல்யாணம் பண்ணதுக்கு சம்மதம்னு ஒரு ஆளை சொல்லணும் அப்படிங்கும்போது, அப்படியா சரி சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை ரெடி பண்ணி வீட்டுக்கு கூட்டி வராங்க. அண்ணாமலை இது யார் அப்படிங்கும்போது, இதான் மீனாவோட அப்பா, இது சுருதியோட அப்பா தான் அப்படிங்கிறாங்க. அப்படியா, ரொம்ப சந்தோஷம். சரி, இவங்க வந்து நம்ம மௌனலுக்கு நம்ம மௌனலுக்கு பொண்ணு கொடுப்பாரா அப்படிங்கும்போது, என் பிள்ளைகளை நான் வந்து வசதியான வீட்டில் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன், நீங்கள் என்ன பொண்ணு கேட்குங்க அப்படிங்கும்போது பாட்டி சொல்லுதாங்க. நீங்கள் நினைக்கிறது சரி தான் ஐயா, ஆனால் அவங்க பொண்ணுகளும் எங்கள் வீட்டு பையங்களெல்லாம் விரும்புதாங்க. அந்த மீனா அந்த முத்தை விரும்புகிறா, அந்த சுருதி ரவியை விரும்புகிறா. இந்த பையன் மனோஜுக்கு மட்டும் வேறு நல்ல ஒரு பொண்ணை கிராமத்தில் பார்த்துட்டோம்னா 3 பேருக்கும் சேர்ந்தாப்புல ஒரு கல்யாணத்தை வச்சு விட்டுறலாம் அப்படிங்கும்போது, சரி வச்சிடலாம் அப்படிங்கும்போது அண்ணாமலை சொல்லிட்டாரு. இப்படி தலையாட்டிக்கிட்டு சொல்லாதாங்க, இவங்களுக்கு முதல்ல கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாங்க, நீங்கள் சொல்கிறது வாஸ்தவம் தான், என் மக்கமாரி ராசியை பொறுத்த மட்டும் சீக்கிரம் கல்யாணம் முடிக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கும்போது, மூத்த பையன் இருக்கானே தான் யோசிக்கும், கிராமத்தில் நான் ஏதாவது பேசி அந்த பொண்ணையும் சம்மதிக்க முடியுமான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணும்போது அவங்க ஃபோனை எடுக்கலை. அண்ணாமலை, நான் ஃபோன் பண்ணேன் அவங்க எடுக்கலை, இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது, நான் பேசிக்கிறேன், இப்போ இவங்களுக்கு முதல்ல கல்யாணத்தை பண்ணி வச்சுருவோம்மா, அதுக்கப்புறம் நம்ம அங்கே பார்த்துக்கிடுவோம் அப்படிங்கும்போது, எப்பா சொல்கிறாரு இன்றைக்கே பண்ணுங்கள், இன்றைக்கி ரொம்ப நல்ல நாளாக இருக்குது அப்படிங்கும்போது, உங்கள் வீட்டிலேருந்து யாரும் வரண்டாமா அப்படிங்கும்போது, நான் தான் வந்துட்டோம்ல, நான் வீட்டில் பேசி புரிய வச்சுக்கிறேன் அப்படிங்கும்போது, அப்படியா இவ்வளோ அவசரமாக பண்ணுறாங்களே, சரி அண்ணாமலை, பிள்ளையை பார்த்தவரே சொல்லுதாரு என் மக்களுக்கு இன்றைக்கே கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு, விஜயா இப்போ மஞ்சள் எட்டுவா அப்படிங்கிறாங்க. அத்தை இதெல்லாம் எதுக்குத்த அப்படிங்கும்போது, மருமக்கம்மா 2 பேர் வரப்போகிறாவா, மக்கமாரு கல்யாணம், நீ என்ன மனோஜ் கல்யாணம் ஆகலான்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிகிட்டு இருக்கியா, வச்சிட்ருக்கியா, எட்டு அப்போ அப்படிங்கிறாங்க. அதனால மஞ்சக்கரை எட்டு வராங்க. முத்து, இதை நீ மீனாக்குளத்தில் கேட்டா, ரவி நீ கல்யாணத்தை முடிறா அப்படிங்கிறாங்க. உடனே சரி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம்லாம் முடிஞ்சிருது. உடனே பாட்டி சொல்கிறாங்க, இங்கே பாடுறா அண்ணாமலை, இந்த வீட்டில் வந்து மனோஜ் கல்யாணம் முடிக்காமல் இருக்கான், கொஞ்ச நாளைக்கு இவங்க இந்த வீட்டில் இருக்காமல் இருக்கிறது நல்லது, இவங்க எங்கேயாவது டூருக்கு எங்கேயும் போய்ட்டு வரட்டும் அப்படிங்கும்போது, என்னம்மா சொல்கிறீங்க அப்படிங்க. ஆமாடா, மனோஜுக்கு கல்யாணம் ஆனால் பரவாயில்லை, அவன் ஒன்றும் நினைக்க மாட்டான், இப்போ வந்து இவங்களுக்கு இளைய மக்கமாக 2 பேரும் கல்யாணம் முடிச்சுன்னா அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுவான், அதனால் இவங்களை வெளியூருக்கு அனுப்பிடலாம், என் சுருக்கு போய் எட்டுவான் நம்மளை அப்படிங்க. சுருக்கு போய் எட்டு வராங்க. முத்து, இதில் 50,000 இருக்குது, ரவி இதில் 50,000 இருக்குது, பாட்டி கல்யாணத்துக்கு உங்களுக்கு பரிசு கொடுத்த மாதிரி நினச்சிக்காங்க, உங்கள் பொஞ்சாதியில் கூப்பிட்டு ஒரு 10 நாளைக்கு எங்கேயாவது போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் ரவி, பாட்டி டபார்னு போக முடியாதா, ரெஸ்டாரண்ட் இருக்குது அப்படி, போய்ட்டு வாங்கடா அப்படிங்கிறாங்க. உடனே சுருதி சொல்கிறாங்க, போய்ட்டு வரலாம் ரவி, நம்ம வந்து இந்த
காலகட்டத்தில் எங்கேயாவது போகணுன்னு நானே நினச்சேன், பாட்டியை சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க. உடனே இவங்க 2 பேருமே ஊட்டி போகிறாங்க. ஊட்டி போய் நல்லா அப்படி சுற்றி பார்த்துட்டு வச்சுட்டு தாம்பத்திய வாழ்க்கையை வாழுதாங்க. வாழ்ந்துட்டு இங்கே வந்துடுறாங்க. வந்த கையுமா 2 பேருமே பயங்கரமாக வாந்தி பண்ணுதாங்க ஒன்போல. இதை பார்த்த பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன 2 பேரும் ஒன்போல வாந்தி பண்ணுதீங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லை ரொம்ப சந்தோஷமான செய்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவச்சி பக்கத்தில் இருக்க மருத்துவச்சி வர சொல்லுவாங்க. அவங்க 2 பேர் கையும் பிடிச்சி பார்க்காங்க. பார்த்த உடனே 2 பேரும் மாசமாக இருக்குன்றாங்க. இதை பார்த்துட்டு பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ணாமலை இப்போ தான் உங்களுக்கு 2 பேருக்கும் கல்யாணம் ஆன மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ளே எப்படி அப்படிங்கும்போது ஏம்மா தெரிலம்மா அப்படிங்கிறாங்க. இப்போ உள்ள சின்ன பிள்ளைகளும் நம்ப முடியலை அப்படின்னுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அண்ணாமலை வந்து மீனா வீட்டுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. மீனா அம்மா, மீனா தம்பி எல்லாருமே வந்துடுறாங்க. இவங்க யார் அப்படின்னு கேட்கும்போது, அண்ணா இது என்ன அம்மா இப்படி பேசுகிறாங்க அப்படிங்கும்போது, இல்லைம்மா பழசெல்லாம் இதாகி போச்சு, நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க, அவங்க பேசுகிறத அப்படியே விட்டுருங்க, நான் சொல்லிக்கிறேன் அப்படிங்கும்போது, இவங்க மீனாவுக்கு சொந்தக்காரங்க, அதான் மீனா பார்க்க வந்திருக்காங்க அப்படிங்க. அப்படியா, பாருங்கள் ரொம்ப நல்ல பிள்ளை, அதனால தான் எங்கள் பேரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம் அப்படிங்கும்போது, அதான் நாங்களும் கல்யாணத்துக்கு வந்திருக்கோமே அப்படிங்கும்போது அண்ணாமலை சொல்கிறாரு, நீங்கள் எதுவும் பதிலுக்கு பேசாதீங்க அப்படின்ட்டு. உடனே ஏன் நம்மளை பதில் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். என்ன அப்படிங்க. ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் தூக்கம் வருதுன்னு நீங்களா போய் தூங்குங்க அப்படிங்கும்போது, அண்ணா எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கும்போது, ஏம்மா எங்கள் அம்மா வந்து வயசாகி போச்சு, அவங்களுக்கு பழசெல்லாம் மறந்து போச்சு, நாங்கள் இப்போ தான் மீனாவுக்கு முத்துக்கும் கல்யாணம் பண்ண வச்ச மாதிரி நினைக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கும்போது, ரொம்ப சந்தோஷம்ண்ணே, மீனாவுக்கு காலகாலத்தில் ஒரு பிள்ளை வரணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ 2 பேரும் சேர்ந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கும்போது வாசுதேவனும் பொஞ்சாதி வந்துடுறாங்க. சுதி உங்கள் வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணாங்க, இதெல்லாம் நெசமா அப்படிங்கும்போது, நெசந்தாம்மா அப்படிங்கும்போது, இவ்வளோ நாளாக நானும் மாப்பிள்ளையும் வந்து பிள்ளையே கொடுக்கல, உங்களுக்கு வாரிசே கொடுக்கலன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்களாம்மா, இப்போ வந்துருச்சு அப்படிங்கும்போது, ஆமாடி நம்ம ஒட்டுமொத்த சொத்துக்கு அது தானே அதிபதி, நம்ம சொத்தை ஆளது தான் அது வந்திருக்கு, இனிமேலும் இந்த வீட்டிலேருந்து நீ கஷ்டப்பட வேண்டாம் சுருதி, வா கிளம்பலாம், நம்ம பங்களாவுக்கு போகலாம், பிள்ளை பற்ற பிறகு நீ வந்து வரணும் விருப்பம் தான், வாயிலாம் அங்கேயே இருந்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட வச்சு என்னங்க நினச்சிட்ருக்கீங்க, அவள் சுருதி வந்து எங்கள் வீட்டு பிள்ளை, நீங்கள் கூப்பிட்டு போனால் என்ன அர்த்தம் அப்படிங்கும்போது பாட்டி சொல்கிறாங்க, ஏம்மா நீங்கள் சுருதிக்கு என்ன உண்டு அப்படிங்கிறாங்க. நாங்கள் அம்மாவும் அப்பாவும் அப்படிங்கும்போது, அம்மாவும் அப்பாவும்மா அண்ணாமலை இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கும்போது, ஏம்மா நீங்கள் போங்க முதல்ல ரூமுக்கு முடிச்சு ரூமுக்கு அனுப்பிட்டு வாசுதேவன் கேட்க சொல்கிறாங்க. எங்கள் அம்மாவுக்கு எல்லாம் மறந்து போச்சு, நாங்கள் வேற ஒரு ஆளை அப்பான்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா வாசுதேவன் சரியான கடுப்பாகுது. நீங்கள் மீனாவுக்கு யாரையும் சொல்லிட்டு போங்க, சுருதிக்கு எப்படி சொல்லுவீங்க, சுருதியும் மீனாவும் ஒன்றா பிறந்த அக்கா தங்கச்சி அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கீங்க வச்சுருக்கீங்க அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, பாட்டிக்கு வந்து எல்லாம் மறந்துடுச்சு, அதுக்காக தான் சொல்லப்பட்டது, வேறு ஒன்றும் கிடையாது அப்படிங்க. சுருதி இனிமேல் இங்கே இருக்க வேண்டாம், உங்கள் அப்பாவே உனக்கு வேறு ஆளுன்னு மாற்றும் போது நாளைக்கு வந்து வேறு மாதிரி என்னெல்லாமோ சொல்லுவாங்க, நீ கிளம்பலாம் அப்படிங்கும்போது, மம்மி நீ பார்க்க வந்தியா பார்த்துட்டு போயிட்டே இரு, ஏன்னா நான் பிள்ளை பார்க்குறது வரைக்கும் இந்த வீட்டில் மீனாவும் இந்த வீட்டில் இருக்கவங்களும் பார்த்துப்பாங்க, ஏன் எங்கள் பாட்டி கூட பார்த்துப்பாங்க, நீ கிளம்பு அப்படின்றாங்க. இந்த மாதிரி நேரத்தில் கூட வந்து நீ வந்து எங்கள் கூட வரமாட்டல, எங்களுக்கும் அவங்க கூட இருக்குன்னு வைக்கணும்னு தோணாதா வைக்காதா அப்படிங்கும்போது, மம்மி நீ வந்து சந்தோஷமாக வந்து கூப்பிட்டா பரவாயில்லை, ஏதாவது ஒரு பாயிண்ட்டு கிடைக்காதா, அதில் வந்து நீ ஏதாவது வந்து கோல் போடலாமான்னு வரேன், அது நடக்காது மம்மி, நீ கிளம்பு, என் குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கேன், நல்லா நினச்சிப்பார், இந்த வீட்டிலே நான் இருக்கேன், நம்ம வீட்டுக்கே வரல அப்படின்னா அதெல்லாம் மறந்துகிட்டு இருக்கிற அளவுக்கு நான் இங்கே சந்தோஷமாக இருக்கேன், அதுதான் உண்மை, அதனால் நீ கிளம்பு மம்மி, நானே வந்து புள்ள வந்து அப்படியே இருமோ அப்படி ஏறுமோன்னு பயந்து போய் கிடந்தேன், ஆனால் வந்து மீன் அப்படியே இல்லைன்னு புரிய வச்சு என்னையும் அவங்க வந்து ஒரு தாயாக்குற மாதிரி பண்ணியிருக்காங்க, அதனால் நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கும்போது, நீனே எங்களுக்கு பிள்ளை மாதிரிடி, உனக்கு ஒரு பிள்ளை வரும்போது எப்படி போக முடியும்னு சொல்லி அழுவுதாங்க. இதை பார்த்தா அண்ணாமலை, அம்மா சுருதி அவங்க மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்காங்க, ஒரு 4 நாளைக்கு நீனும் ரவியும் அங்கே போய் இருந்துட்டு வாங்க, நான் பாட்டிக்கிட்ட சொல்லிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரியா அங்கிள்னு சொல்லிட்டு ரவி சுருதி அங்கே போகிறாங்க. ரவிட்ட வந்து வாசுதேவன் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் ரவி, நீங்கள் முன்னாடி வந்து சின்ன பின்னா இருந்தீங்க, கல்யாணம் முடிச்சிங்க, போனீங்க வந்தீங்கன்னு தெரியாது, இப்போ அப்பனா போகிறீங்க, இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட் மட்டும் தானே நான் வந்து சமைச்சிக்கிட்டு இருக்கேன்னா அது நல்லா இருக்காது, சுருதி ரெஸ்டாரண்ட்டை வந்து நம்ம கொடுக்கணும்னா கொடுத்துடலாம், எங்களுக்கு ஏகப்பட்ட பிஸ்னஸ் இருக்குது, அதை பார்க்கணுன்னா பாருங்கள் அப்படிங்கும்போது சுருதி சொல்கிறாங்க, அச்சா எங்களுக்கு தெரியும் எதை பார்க்கணும் வைக்கணும்னு சொல்லிட்டு நீங்களாம் சொல்லாதீங்க அப்படிங்கும்போது, என்ன சுருதி நான் எதை சொன்னாலும் ஏட்டி கூட்டி பேசுனே இருக்கியா, உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் வந்துருச்சு, அதுக்கு போக அடுத்தாப்புல இன்னொன்று வரப்போகுது உங்களுக்கு பிள்ளைன்னு, வரும்போது நீங்கள் பெரிய ஆளாக இருந்தால் தான் நல்லது அப்படிங்கும்போது, என் மக்கமாருக்கு நாங்கள் வந்து எப்படி முன்னேறணும்னு சொன்னால் போதும் வச்சா, அதுக்காக வந்து நாங்கள் பெரிய ஆளாக தான் இருக்கணும்னு என்ன இருக்குது, அப்படிலாம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறாங்க. இதான் சொல்லுறாங்க, விட்டுருங்கங்க, இன்னும் அங்கே வந்து எதுவும் பேச வேண்டாம், அவங்க மாப்பிள்ளையும் நம்ம பொண்ணு வந்துட்டாங்களே எதுவும் பேசாதுங்க அப்படிங்கிறாங்க. உடனே ரவிக்கிட்ட வந்து பையன் வாசுதேவன் பேசுகிறாரு,
உன் மச்சினன் தானே சத்யா அப்படிங்க அம்மா அப்படிங்க. அவன் ஒரு வசதியான பிள்ளையை கல்யாணம் முடித்தான். அந்த வசதியான பிள்ளை சங்கடப்படக்கூடாதுன்னு அவங்க வீட்டுக்கே போயிட்டாம்ல. இன்றைக்கி அந்த பிள்ளையை நல்லா வச்சு பார்த்துக்கிறாம்ல. அதே மாதிரி தானே என் பொண்ணு பிறக்கும் போதுலேருந்து இப்போ வரைக்கும் நல்ல வசதியாக சாப்பிட்டு வச்சு நல்ல மாதிரி இருந்த பிள்ளை. சரியா? ஆனால் உங்கள் வீட்டில் அவள் இப்போ எந்த வசதியும் பெருசாக இல்லை. ஆனாலும் உன்னை பிடிச்சிருக்குன்னு இருக்கா, நீ அப்படி தான் விடணுமா வைக்கணுமா அப்படிங்கும்போது, கண்டிப்பாக ஒரு நாள் நான் சுருதியை நல்லா வச்சு பார்த்துப்பேன் அப்படிங்கும்போது, நடக்க போகிறதே இல்லை. ரெஸ்டாரண்ட்டே லாபத்தில் போகல. இப்படி இருக்கும்போது நீ எப்படி பெருசாக வந்துட போகிற? அது நடக்க போகிறது கிடையாது. அதனால் ஒன்று சொல்கிறதுங்க கேளுங்க. என் பிஸ்னஸை பார்த்துட்டு எங்களோட இருங்க. உங்களுக்கு லாபம் வருது வரல, எங்களுக்கு குறிப்பிட்ட சொத்து இருக்குது, அதை வச்சு நீ சுருதியை நல்லா பார்த்துக்கலாம் அப்படிங்கும்போது, அது மட்டும் நடக்காது. என்ன உங்கள் வீட்டோட வைக்கணும்னு நினைக்கிங்க? எனக்கு என் குடும்பம் முக்கியம். எனக்கு முத்து, மீனா, அதுபோக எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, எங்கள் பாட்டி எல்லாம் எனக்கு முக்கியம்தான். மனோஜ்லேருந்து எல்லாம் முக்கியம்தான் அப்படிங்கும்போது, உங்களுக்கு தெரியுமோ தெரியாதான்னு தெரியல. மனோஜ் தனியாக தான் போகிறாரு. அதுக்குள்ளே எல்லா வேலையும் பார்த்தாரு தெரியுமில்ல. மனோஜ் பார்த்தானா அப்படிங்க? ஆமாம், தேவிகான்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சவங்க தான். அவன் மூளை தான் 2ஆவதாக கல்யாணம் பண்ணியிருக்கான் மனோஜ் அப்படிங்கும்போது, இங்கே பாருங்கள், முதல்ல நீ தனியாக இருக்கணும்னு உங்களோட கூப்பிட்டு வரணும்னு சொல்லி நல்லாமல் பேசுனீங்க. இப்போ அது நடக்காதுன்னு தெரிஞ்சோன்னா எங்கள் வீட்டில் ஏதாவது பண்ணுவீங்களா அப்படிங்கிறாங்க. எப்பா, உன் வீட்டில் ஒரி பண்ணி ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. மனோஜ் ரோகிணிக்கு தெரியாமல் வேறு கல்யாணம் பண்ணிட்டாரு. அந்த வீட்டுக்காரங்களே என்கிட்ட சொல்லிட்டாங்க. நான் எதையும் செப்பலை. ஏன்னு கேட்டால், அப்படி சொன்னால் அந்த வீட்டில் தான் உங்கள் பொண்ணை கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்கலான்னு நீ ஒரு மாதிரி கேட்பாங்க. அதனால் எதுவும் சொல்லலை. நான் மனோஜுக்கும் இப்போ 2ஆவது ஒரு பொண்ணு கல்யாணம் ஆச்சுல, அந்த ஃபோட்டோ காமிக்கிறேன், நீ வேணால் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் போய் அந்த செல்லில் உள்ளதை எடுத்து காமிக்காங்க. இதை பார்த்தோன்னே ரவிக்கு ஒன்றும் ஓடலை. நீங்கள் காமிக்கிறதுல நெசந்தானா அப்படிங்கிற. நெசந்தான், நீ மனோஜ்கிட்ட என்னென்னு கேளு அப்படிங்கிறாங்க. மனோஜுக்கு இந்த ஃபோட்டோவை அனுப்புகிறார் ரவி. இதை ரவி அனுப்புறதை பார்த்துட்டு, ஆகா, ரவிக்கு எப்படி தெரிஞ்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, டேய் ரவி, என்னடா நீ ஏதோ ஒரு பொண்ணு கூட நான் இருக்கிற மாதிரி அனுப்பியிருக்கேன், எதையாவது ரெடி பண்ணி ஸ்டூடியோவில் ரெடி பண்ணி அனுப்பியிருக்கேன் அப்படிங்கும்போது, ஆமாம், நான் ஸ்டூடியோவில் ரெடி பண்ணி அனுப்புதேன், நீ என்ன பண்ணி வச்சுருக்க அப்படிங்கிறாங்க. நான் ஒன்றும் பண்ணலையே அப்படிங்க. பாரு, எல்லா விஷயமும் என் மாமனார் சொல்லிட்டாரு. அந்த தேவிகா ரொம்ப வேண்டியவங்களாம் என் மாமனாருக்கு. என் மாப்பிள்ளை இது தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்களாம். நீ மூத்ததாரத்தை எழுதி வாங்கிட்ட வச்சுட்டுன்னு எல்லாம் சொல்லியிருக்கேன். ஒன்றுமே வாங்காமல் இப்படிலாம் பண்ணியிருக்கேன். இது மட்டும் ரோகிணி தெரிஞ்சால் என்ன ஆகும்? ஏன் நம்ம வீட்டுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும்? அம்மா சும்மாடுவாங்களா அப்படிங்கிறாங்க. டேய் ரவி, இது எதுவுமே சொல்லிடாடா. அம்மாவுக்கு மட்டும் இது தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக என்கிட்ட பேசாடா அப்படிங்கும்போது, டேய் ஊர் வாயை எப்போ நான் மூட முடியும்? இரு, நான் வாரேன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கிளம்பி வராங்க. எங்கள் அண்ணாமலை ஹாலில் உட்காந்து பேப்பர் பார்த்துட்ருக்காங்க. அப்பா அப்படிங்கிறாங்க. என்னடா ரவி அதுக்குள்ளே வந்துட்டேன் அப்படிங்கும்போது, ஏப்பா இந்த ஃபோட்டோவை பார்ப்பா அப்படிங்க. இதை பார்த்துட்டு, என்னடா மனோஜ் வேறு கல்யாணம் பண்ண மாதிரி இருக்குது அப்படிங்கிறப்பா. கல்யாணம் பண்ணியிருக்கான், இந்த வீட்டுக்கு தெரியாமல் எல்லாமே பண்ணியிருக்கான் அப்படின்னோன்னா அண்ணாமலை ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும்போது, என்னங்க ரவி என்னடா சொன்னாப்பட்டா அப்படிங்கும்போது, ஏமா இந்த ஃபோட்டோ மட்டும் முதல்ல பாருங்கள் அப்படிங்கிறாங்க. ஃபோட்டோவை பார்த்துட்டு விஜயாவுக்கு சரியான கடுப்பாயிருது. கடுப்பாகிட்டு மனோஜ் கால் பண்ணி, எங்கடா இருக்கே அப்படிங்கிறோம். வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்கேன் அப்படிங்கிறாங்க. சீக்கிரம் வந்து சேருடா அப்படிங்கிறாங்க. வீட்டுக்கு வந்தோம். டேய் மனோஜ், இது என்னடா பண்ணி வச்சுருக்க அப்படிங்கிற. நான் மன்னிச்சிருங்க, வசதியான வாழ்க்கையை நீங்கள் வாழணும்னு என்கிட்ட சொல்லுவீங்க. எனக்கு பெருசாக பிஸ்னஸில் வருமானம் இல்லை. ஒரு பணக்கார பிள்ளையை கல்யாணம் பண்ணாவது நான் பெரிய ஆளாயிடலான்னு சொல்லி கல்யாணம் பண்ணோம்மா, அதுவும் நடக்கலை அப்படிங்கும்போது, டேய் அன்றைக்கி சக்திவேல் சார் தான் இவரோட புருஷன் அப்படி இப்படின்னு சொன்னேன். அப்போ நீ தான் கல்யாணம் பண்ணி நீ ஏமாத்திருக்கல, உன் கல்யாணத்தை கூட என்கிட்ட சொல்லலை. அம்மா, நான் உங்கள்கிட்ட மறக்கவே மாட்டேன், வைக்கவே மாட்டேன்னு சொல்லுவேன். நான் இவ்வளோ பண்ணியிருக்கேடா, வச்சிருக்கேடா, நீனா நீ மூஞ்சிலே முழிக்காத, கிளம்புடா அந்த வீட்டு விட்டு அப்படிங்கிறாங்க. என்னம்மா எப்படி பேசுகிறீங்க? ஒரு நிமிஷம் கூட அந்த வீட்டில் கூட கிளம்புனா கிளம்பு அப்படிங்கும்போது முத்து மீனாக வந்துடுறாங்க. இப்போ என்னாச்சு அப்படிங்கும்போது, மனோஜ் கல்யாணம் பண்ணதா அண்ணாமலை சொல்கிறாங்க. இதை கேட்டுடே, அப்போ கல்யாணத்தில் நானும் மீனாவும் ரவியும் சுருதியும் இருக்கக்கூடாது பண்ணது நீ தானடா அப்படிங்கும்போது, நான் பண்ணல, நீ தான்டா பண்ணியிருக்க, இவ்வளோ பண்ணும் அதையும் பண்ண மாட்டேன். இப்போ இந்த விஷயத்தை நான் ரோஹிணிக்கு நானே ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன்னு சொல்லி ரோஹிணிக்கு முத்து ஃபோன் பண்ணி நடந்ததெல்லாம் சொல்லிடுறாங்க. இதை கேட்டு ரோஹிணி பயங்கர ஷாக்கு. என்னது, மனோஜ் வேறு கல்யாணம் பண்ணியிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு மாதிரி அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்க அம்மா கேட்குறாங்க, என்னடி ஆச்சு, என்னாச்சு கல்யாணி அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைம்மா, எல்லோரும் சொல்லும் போது நான் நம்பலை. மனோஜ் பணம்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஒன்று விட்டு போயிடுவாருன்னு சொன்னாங்க. ஆனால் மனோஜ் என்ன விரும்புகிறான், அது எப்படி விட்டு போவோம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் நான் இருக்கும் போதே என்கிட்ட எந்த பேப்பரில் எதுவும் வாங்காமல் வைக்காமல் வேறு கல்யாணம் முடிச்சிட்டாமா அப்படிங்கும்போது, நான் சொல்லடி, அவரை நம்பிக்கிட்டு நீ இப்படி இருக்காதுன்னு நீ சொன்ன, என்ன அவர் ரொம்பவே விரும்புகிறாரு, அதனால் அப்படி ஒன்று பண்ணவே மாட்டார் அப்படின்னு சொன்னேன். பார்த்தல இப்போ அவர் என்ன பண்ணிட்டார் பார்த்தல, இன்னுமே அது புரிஞ்சிக்க, உனக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லைன்னு போகுது, அதனால் அந்த பிள்ளையை வளர்க்கணும் வைக்கணும்னு நினைக்காத அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, நான் இதை விடவே மாட்டேன், இது ஒரு வழி பண்ணால் தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஸ்டேஷனுக்கு போயிருந்தாங்க. ஸ்டேஷனில் போய் நடந்தது போகிறான்னு சொல்லிட்டாங்க. ஓ, இந்த அளவுக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டாரா, அந்த ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்கோம் வீட்டுக்காரத்தனம்மா
வீடு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டு அட்ரஸ் சொல்லுவாங்க. நேராக வீட்டு அட்ரஸுக்கு ஒரு வண்டி நிறைய காய்கறிக்காரங்க போகிறாங்க. குத்தா வீட்டில் போய் நிற்கிறத பார்த்தோன்னு வச்சு, ஆஹா ரோகிணிக்கு முத்து ஃபோன் அடிச்சோன்னே ஸ்டேஷன்லேருந்து கூப்பிட்டு வந்துட்டா போலயே அப்படின்னு சொல்லிட்டு, மேடம் மேடம் எதுனாலும் நம்மளே பேசிக்கலாம், உட்காருங்க மேடம் அப்படிங்கிறாங்க. உட்காரதுக்கு வரல அப்படிங்கிறாங்க காய்கறி சட்டைக்காரங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்.